நம்ம எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த அருமையான கால வேளையிலே ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு கூட நம்ம எல்லாரையும் இந்த மலையிலே சேர்த்து நம்மோடு கூட பேசும்படியாய், இடைப்படும்படியாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த தருணத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா ஆண்டவரை பார்த்துக்கு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த அந்த அருமையான வாழ்க்கையில் இன்னும் உமக்கென்று சீஷர்களை உருவாக்குகிறவனாக நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி முழுவதுமாய் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த வேளையில் எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட இடைப்படும் ஆண்டவரே. ஒரு நல்ல தெளிவோடு கூட செல்ல கிருபை தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்ம 2 நாட்களாக, நேற்றைக்கும் இன்றைக்கு எல்லாருமே சொல்லுகிற ஒரு தலைப்பு என்னன்னா, என்னது? எத்தனை பேர் சீஷனா இருக்கிறீங்க? ஹலோ, இன்னும் கேட்டுட்டே இருப்பீங்களா? எத்தனை பேர் சீஷனா இருக்கீங்க? ஆமென். ஒரு சத்தம் நல்லா வரட்டுமே. காலையிலேயே நல்ல பொங்கல். இந்த பொங்கல் தினத்தில் பொங்கல் கொடுத்தா பொங்கலுக்கு இன்னொரு மறுபெயர் என்ன தெரியுமா? என்னது? ஸ்லீப்பிங் டோஸ் இல்லை? எல்லாம் பொங்கலை கொடுத்துட்டு உங்களை உட்கார வச்சுட்டு செய்தி கொடுக்கடான்னா யாரும் தூங்கக்கூடாதீங்க. ரைட்? இங்கே இருந்து பார்க்கும்போது இந்த ஸ்டேஜ் ஏன் தெரியுமா கொஞ்சம் உயரமாக போடுறாங்க? அப்படி எல்லாரும் பார்க்குறாங்களான்னு பார்க்கறதுக்கு, எல்லாரும் தூங்காமல் கவனிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு. யாராவது தூங்குனீங்கன்னா உங்களை ஆள் விட்டு இங்கே கொண்டு வந்துடுவான். முன்னால் 2-3 சேர் வந்து அதுக்குன்னே வச்சிருக்குது, தூங்காமல் கவனிக்கணுன்று. ரைட்? ரைட்டா? பொங்கல் எல்லாம் வேலை செஞ்சு முடிஞ்சிச்சா? ரைட். ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுதும் பேசுகிறவர் இல்லை? யாரு கூடலாம் ஆண்டவர் பேசியிருக்கிறார்? ஆமென். ஆண்டவர் பேசுகிறார் சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருகிற ஒரு பைபிள் கேரக்டர் சொல்லுங்க பார்ப்போம். சவுலோடு எல்லா ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளோடும் ஏதாவது ஒரு இடத்துல ஆண்டவர் இடைப்பட்டிருப்பார், ஆண்டவர் பேசியிருப்பார். ஆண்டவர் பேசுகிற அந்த பேச்சை கேட்டவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். அவர்கள் இன்றைக்கு வேத புத்தகத்தில் இடம் பெற்றிருக்காங்க. இந்த வேதத்தில் இடம்பெற்றவர்கள் எல்லாம் ஆண்டவரோடு கூட பேசியவர்கள். ஆண்டவர் அவர்களை அழைத்திருக்கிறார். அது அன்னைக்கு அந்த அவர்கள் பணியை சரியா முடிச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் யாரோடு பேச விரும்புகிறார்? உங்களோட, என்னோடுன்னு சொல்றாங்க இல்ல, நம்மளோட பேச விரும்புகிறாரா? அப்போ ஆண்டவர் பேசுகிறதை செவி கொடுத்து கேட்போம் என்று சொன்னால், ஆண்டவர் என்ன நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறாரோ, எதற்காக பயன்படுத்த விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு முழுவதுமாய் நாம் ஆயத்தமாய் ஆவோம். சரியா? இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு இல்லை, இந்த மோசே ஜோஷுவா ரெண்டும் ரொம்ப அழகான காம்பினேஷன். மோசே அப்படின்னு எடுத்த உடனே ஒரு சாதாரணமாக ஒரு தலைவர் அப்படின்னா அந்த தலைவர்களுடைய சிறந்த பண்பு என்ன தெரியுமா? ஒரு தலைவர்களுடைய மிக சிறந்த பண்பு சொல்லுங்களேன். மோசையே கேட்கல. ஒரு சாதாரண ஒரு தலைவர் நல்ல பண்பு என்ன தெரியுமா? இன்னும் அநேக தலைவர்களை உருவாக்குவார்கள். இதுதான் அவர்களுடைய சிறந்த பண்பு. ஒரு தலைவராக இருந்தால் என்று சொன்னால் அவர் நல்ல சிறந்த தலைவர்களை உருவாக்குகிறார் என்றால் இவர் சிறந்த தலைவர். ரைட்? இப்போ மோசேயுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மோசேயை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்ன தெரியுமா? என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம். நீங்க யாரும் வாசிக்க முடியாது.
நாங்கள் வி ஆர் ஹேவிங் அ வெரி யங்கஸ்ட் உமன் இன் த ஹோல் க்ரௌட். இந்த முழு கூட்டத்திலையும் இளமையான ஒரு சிஸ்டர் முன்னால் உட்கார வச்சுருக்கோம். நீங்கள் யாரும் பைபிள் வாசிக்க முடியாது, அவங்க தான் எடுத்து வாசிப்பாங்க. அவ்வளவு துடிப்பாக இருக்கிறாங்க. ரைட், ரொம்ப நன்றி சிஸ்டர். கர்த்தர் மோசேயை குறித்து சொல்லும் போது அழகாக சொல்கிறாரு, என் தாசன் ஆகிய மோசேயோ, இல்லை என் தாசன் ஆகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். முதல்ல அவர் அவ்வளவு பெருமைப்படுறார். ஆண்டவர் மோசேயை பார்த்து என் தாசன் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு இவ்வளவு நாள் செய்தி கேட்கிற நம்ம பார்த்து என்ன சொல்றாங்க ஜனங்க? நம்மளை பார்த்து நம்ம கணவன் மனைவி என்ன சொல்றாங்க? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை, கர்த்தருக்கு பிரியமான மகன் அப்படின்னு சொல்றாங்களா? அல்லது ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாரு? என் தாசன்னு சொல்லுவாரா? எத்தனை பேர் அப்படி யோசித்து பார்க்குறீங்க? நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் என்னை பார்த்தா நீ என்னுடையவன் சொல்லுவார் அப்படின்னு எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்குது? ஹல்லேலூயா. அப்போ அப்படி உள்ளனா அடுத்தது என்னவா இருக்குன்னு தெரியுமா? அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ரைட், இந்த உண்மை உள்ளவனானோன்னு நான் 2 கேள்வி கேட்குறேன். எத்தனை பேர் உங்களுக்கு நீங்களே உண்மையா இருக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறீர்கள்? அநேக நேரம் மாய்மாலமான வாழ்க்கை. யாரோ பார்க்கிறார்கள், அவர்கள் என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது. யாரோ வெளியே இருந்து பார்க்கிறார்கள், அல்லது எனக்கு சீனியர் பார்க்குறாங்க, எனக்கு பெரியவங்க பார்க்குறாங்க, ஆலயத்தில் போதகர் பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் நான் என்னவா இருக்கக்கூடாது? மாசு மறு அற்றவனாய் நான் காணப்பட வேண்டும். இது அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். ஆனால் நாம் நமக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் அப்படி இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் இருப்போம். ஏன் தெரியுமா? நீங்கள் செய்கிற தப்பு, நீங்கள் யோசிக்கிற யோசனைகள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் யார் அறிந்திருக்கிறார்? கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. உன் வாயின் வார்த்தைகள் புறப்படும் முன்னமே அவைகளை அறிந்திருக்கிறேன். நாம் யோசிக்கிற காரியத்தை அவர் அறிந்திருக்கிறார். இருதயத்திலே ஒன்று உருவாகும் முன்னமே அவைகளை அறிந்திருக்கிற தேவன். இப்போ யோசித்து சொல்லுங்க, நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? இல்லைன்னு 2-3 தலை இல்லை, நிறையா தலை இல்லைன்னு சொல்லுது. முதல் காரியமே நாம் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். சின்ன வேலையாக இருக்கலாம், அது சின்ன காரியமாக இருக்கலாம். நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் கர்த்தர் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார். சின்ன சின்ன காரியமாக இருக்கலாம். ஏதோ பாஸ்டர் சொல்லிட்டாரு நான் செய்யலை அப்படின்னு போய் அடுத்த இல்லை பாஸ்டர் நான் எல்லாம் செஞ்சிட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்லை, இந்த பாஸ்டர்மார்களுக்கு ரொம்ப பயப்படுறோம் நிறையா நேரம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதுக்கு மேலே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். இல்லை, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். நமக்கு உண்மை உள்ளவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 34வது அதிகாரம் உபாகமம் 34 12வது வசனம் சொல்லுது, கர்த்தரை முகமுகமாய் அறிந்தவன் மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினது இல்லை. மோசே ரொம்ப ஸ்ட்ராங் லீடரா அப்படின்னா ஆரம்பத்தில் அவர் ஒன்றும் பெரிய லீடர் இல்லை. அவன் என்ன சொல்றான்? நானே திக்குவாய, ஐ கான்ட் கம்யூனிகேட், என்னால் பேச முடியாது. ஒரு லீடருக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது என்னது? வாய். எல்லாரும் ஒன்று போல சொல்றாங்க, வாய் நல்லா பேசணும். ஆனால் மோசே சொல்ற நானே திக்குவாயேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய பார்வையில் ஒரு லீடரா என்னெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது ஆண்டவருடைய பார்வையில் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மள குறைவுகள் இருக்கும், நிறைய குறைவுகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அப்படிப்பட்டவர்களைத்தான் நிறைவாக மாற்றுகிற தேவன்.
என்ன குறைவு இருந்தாலும் சரி, ஆனால் ஆண்டவர் உன்னை தலைவராக, ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்ற சித்தம் கொண்டால் யாராலையும் மாற்ற முடியாது. உங்க வீட்டில் எல்லாரும் சொல்லலாம், வீட்டில் இவன் தான் கடைசி, ஒண்ணுக்குமே உதவில்லை, படிக்க மாட்டேங்கிறான், ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான், எல்லாம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அவனையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்னொரு ஒருவன் சொல்லுவான், நான் நல்லா படிப்பான், நல்ல அறிவு, ஆனால் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய மாட்டான். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், என் இஷ்டத்துக்கு நான் செயல்படுவேன், எனக்கு நாலேஜ் இருக்கு, அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லுகிற அறிவு பெருத்தவர்கள் உண்டு. ஆலயத்துக்கு ஏன் வரணும், ஏன் கோயிலுக்கு வரணும் கேட்கிறவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் ஒருவேளை அவர்களையும் அழைக்க சித்தம் கொண்டிருப்பார் என்று சொன்னால் யாராலையும் மாற்ற முடியாது. அவர்களை அழைத்தாய் கொண்டு வருவார். உங்களிலே அநேகர் ஒருவேளை சும்மாதான் போய் பார்க்கலாமே அப்படின்னு வந்திருக்கலாம். உங்க கூட நீங்க யாரோ கூப்பிட்டு இருந்தாங்க, வந்து பார்க்கலாமே, பொங்கல் லீவு தானே, ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்திருக்கலாம். ஆனால் அது வல்ல காரணம், கர்த்தர் உங்களோடு பேசும்படியாய், கர்த்தர் தெளிவாய் உங்களை அழைக்கும்படியாய் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அப்ப ஆண்டவர் அவர் முகமுகமாய் பேசுகிற ஒரு தேவன். மோசேயுடைய அனுபவம் முதிர்ந்த அனுபவம். எப்படி அவன் ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் மலைக்கு ஏறி வா, நான் உன்னோடு பேசணும்னா பேசிடுவார். யாத்ராகம புத்தகம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் யாரை நோக்கி, மோசேயை நோக்கி, அல்லது மோசே கர்த்தரை நோக்கி, இது எல்லா இடத்துலையும் போட்டிருக்கோம். அப்படின்னு சொன்னா மோசேயை குறித்து எழுதின எல்லா புத்தகத்திலையும் அவன் கர்த்தரை நோக்கி பார்த்த ஒரு மனிதனாய் அதில் குறிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா காரணம் என்ன தெரியுமா, இவன் மட்டும் நோக்கி பார்க்கல, அடுத்தது என்னது, கர்த்தர் அவனை நோக்கி பார்க்கிறார். ரெண்டு காரியம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொன்னா, ஒன்று கர்த்தர் எப்போதும் என்னை பார்த்துட்டு இருக்கிறார்னு நினைப்பு வேணும். கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க எங்க போய் இருந்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, யாரோடு இருந்தாலும் சரி, தூர இடத்துல இருந்தாலும் சரி, குடும்பத்தை விட்டு போயிருந்தாலும் சரி, யார் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார்? கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்படின்னா கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் ஒன்று. அடுத்தது, நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த முகமுகமாய் பார்க்கிற ஒரு அனுபவம் நம்மிலே என்ன குறைன்னு அவருக்கு தெரியும், எதை சரி பண்ணணும்னு அவருக்கு தெரியும், எதை மாற்ற வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஏன்? அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு தேவன். எல்லா வேளைகளிலும், எல்லா நேரங்களிலும், ஒவ்வொரு அசைவுகளையும் பார்க்கிற ஒரு தேவன் அவர். கர்த்தர் மோசே முகமுகமாய் கர்த்தரை அறிந்தவன், குறைவுள்ளவன் தான், திக்குவாயன் தான். ஆனாலும் அவன் என்ன செய்யறான், ஆண்டவரை நோக்கி பார்த்ததினால் ஆண்டவர் என்ன சொன்னார்னு கேட்டான், அதற்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் அவனை கொண்டு என்னெல்லாம் செய்யணும்னு நினைத்தாரோ அத்தனை காரியத்தையும் செய்து முடிக்க ஆண்டவர் அவனுக்கு கிருபை செய்தார். அடுத்தது இன்னொன்று வாசிக்கலாம். அவன் சிறந்த விசுவாசம் உள்ளவன். என்ன விசுவாசம்? மோசே எபிரேயருடைய புஸ்தகத்தில், பவுல் எபிரேயர் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் 24, 25, 26 வசனங்கள் பார்த்தோம்னா, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது, போதும், மோசே பிறக்கும் போது எங்க பிறகுறான்? எபிரேயருடைய வீட்டில் பிறகுறான் இல்லை. ஆனா ராஜ கட்டளை என்ன சொல்லுது? எல்லா பிறந்த குழந்தைகளையும், ஆண் பிள்ளைகளை கொண்டு போடுறேன்னு. ஆனா அதுல தப்பிச்சது யாரு? மோசே மட்டும். அப்போ ஆண்டவர் பிறப்பிலேயே நம்மளை பாதுகாக்கணும்னு நினைச்சார்னா, நம்மை கொண்டு ஒரு திட்டம் வைத்திருந்தார் என்று சொன்னால், கற்பத்திலே காண்கிற தேவன் என்று சொல்லுகிற அந்த தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தின்படி நம்மை அழைத்து கொண்டு வருகிறார் இல்லை. ஒருவேளை ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், அல்லது நல்ல ஆண்டவருடைய பெரிய 10 சந்ததி எங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதில் கோயில் பக்கமே போகாத குடும்பமாக இருக்கும். ஆனால் அதிலையும் ஆண்டவர் தெரிந்தெடுக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டால் அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆண்டவர் அழகா கொண்டு வருகிறார். கொண்டு வந்து எந்த ராஜா அரண்மனையில சொன்னாங்களோ அங்கேயே வளர்க்கப்படுகிறான், அவர்கள் மத்தியிலே வளர்க்கப்படுகிறான் அவன். ஆனால் மோசேயுடைய அவன் வளர்ந்த போது அந்த வசனம் அழகா சொல்லுது, அவன்
பெரியவனான போது, இப்போ பெரிய ஆளாயிட்டார், அப்போ அவருக்கு என்ன ஞானம் வருது? நான் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிறான். ஒருவேளை தேவனை அவன் மறக்கவில்லை. ராஜா வீட்டில் இருந்தாலும் சரி, என்ன வசதிகள் இருந்தாலும் சரி, என்ன வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, என்ன நிலையில் இருந்தாலும் சரி, அவன் சொல்றான், குமாரத்தி பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து. வாழ்க்கையில் சில காரியங்களை நம்ம வெறுக்கணும். ஆண்டவரை அழைத்திருக்கிற அழைப்பு நம்மிலே உறுதிப்பட வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை வெறுக்கத்தான் வேண்டும். வெறுத்து விட வேண்டியவர்களை விட்டுத்தான் ஆகணும். எல்லாத்தையும் வச்சுக்குவேன், எல்லா வசதியும் வேணும், ஆனால் ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றுவேன் என்று சொன்னால் அது முடியாது, அது செய்ய முடியாது. ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை வெறுக்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுது, அவன் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். அது அவனுக்கு நல்லா தெரியும். இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு அழகான ரெட் கார்பெட் வழி கிடையாது. எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி விஐபியா கூட்டு போற வழி கிடையாது. ராஜா அரண்மனையிலே இருக்கிறதை போல அவனுடைய வாழ்க்கை கிடையாது. ஆனால் அவன் எதை சொல்றான்? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு, அப்படி அவனுடைய சாய்ஸ் என்ன இருக்குன்னா, தேவ ஜனங்களோடு இருக்க விரும்புகிறான். தேவ ஜனங்களை ஒருவேளை அவர்களை வழிநடத்த தேவன் கொண்ட சித்தத்தை அறிந்திருக்கிறான். அது சொல்ற அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இனி வரும் மலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணுகிறான். எதை பாக்கியமா என்றானா? நிந்தை, பிரச்சனை வரும். நீங்க நினைக்கிற மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் தலைவராக இருப்பதிலும் எல்லாமே ஆசீர்வாதமாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்க முடியாது. நிந்தைகள் வரும், பாடுகள் வரும். ஆனால் அவைகள் மத்தியிலும் தேவன் நம்மை உயர்த்த நினைத்தார் என்று சொன்னால், அவர் நமக்கு வைத்திருக்கிற வழியை அறிந்திருப்போம் என்று சொன்னால் அழகாக அவர் நடத்துகிறதை பார்க்க முடியும். இந்த மோசே பெரியவனான போது என்று சொல்லியிருக்கல, 40 வயசு வரைக்கும் எங்க இருக்கிறாரு? அரண்மனையில் இருக்கிறாரு. நல்லா ஜாலியா எல்லா வசதியும் இருக்குது. இப்ப ஆண்டவர் அவன்கிட்ட பேசி இருக்கிறாரு, இடைப்படுகிறார். அவன் அங்கிருந்து கிளம்பி எங்க கூட்டு போறாரு? அடுத்த பயலஸுக்கு கூட்டு போறாரா? இல்ல. எங்க கூட்டு போறாரு? வனாந்தரம். ஃப்ளரிஷா இருக்குது, வசதியா இருக்குது. அதுல இருந்து அப்படியே மூவ் பண்ணி வனாந்தரத்தில் கொண்டு போயிட்டார். எங்க போகணும்னு தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது. வனாந்தரத்தில் திசை தெரியாதவனை போல அவன் போய்கிட்டு இருக்கிறான். ஆனா அங்கேயும் அவன் எவ்வளவு நாட்கள் அங்க வனாந்தரத்தில் இருக்கிறான்? அடுத்த 40 வருஷம். இப்ப 40 வருடம் அரண்மனையில் இருக்கும் போது ஆண்டவர் நிறைய கட்டி கொடுத்தார். என்ன கட்டி கொடுத்தார்? எல்லாம் என்ன சொல்றாங்க? the base architect of all the buildings அப்படின்றாங்க. எகிப்தில் உருவாகிற அநேக பில்டிங் ஸ்ட்ரக்சருக்கு அதை என்ன சொல்லுவாங்க? ஆர்கிடெக்ட் அவர் தானா. அதை திட்டமிடுகிற பிளான் பண்ணது நாலேஜ் உள்ள ஒரு பெரிய ஆர்கிடெக்ட். அந்த காலத்திலேயே கட்டப்பட்டதை எல்லாம் செஞ்சது மோசே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவ்வளவு ஞானம், அதையெல்லாம் கற்றுக்கொண்டு இருக்கிறான். நல்ல ஒருவேளை போர் செய்வதற்கான காரியங்களை கற்றுக் கொடுத்திருப்பான். அரண்மனையில் அரசாட்சி செய்வதற்கான ஒரு ராஜகுமாரனை போல எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்கலாம். எல்லா ஞானத்தையும் பெற்றவ இது எல்லாம் வேண்டாம், கடவுளுடைய பிள்ளைகளோடு இருக்கணும். அது துன்பமாக இருந்தாலும் சரி, பிரச்சனை இருந்தாலும் சரி, நான் போகிறேன்னு சொல்லுகிற ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வந்தபோது ஆண்டவர் வேற ஒரு ட்ரைனிங்க்கு கூட்டு போயிட்டார். எங்க கூட்டு போயிட்டாரு? வனாந்தரத்துக்கு கூட்டு போயிட்டாரு. நல்லா யோசித்து பாருங்களேன், ஏன் வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கணும் சொல்லுங்க? சரியா சொன்னீங்க. ஆண்டவர் அவருக்கு ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. ஒருவேளை அந்த திட்டத்தை சரியாக உணர ஆண்டவர் அடுத்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போறாரு. நீங்க ஒரு அயன் எடுத்தீங்கன்னா
அந்த அயனை ஹார்டன் அயன் அப்படின்னு மாற்றுறதுக்கு ஒரு ப்ராசஸ் உண்டு. என்ன தெரியுமா? கொஞ்சிங்னு சொல்லுவாங்க. அது என்ன தெரியுமா? முதல்ல நல்லா தீயில எரிப்பாங்க, நல்ல சூடு உண்டாக்குவாங்க. அடுத்தது தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க, திரும்ப எடுத்து சூடாக்குவாங்க, அடுத்தது தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க. இப்போ என்ன ஆகும்? சூடு ஹை டெம்பரேச்சர் 1800 வரைக்கும் சூடாக்குவாங்க. இந்த சூட்டில் என்ன ஆகுமா? அதில் இருக்கிற வேண்டாத கழிவெல்லாம் போயிடுமா. இப்போ அடுத்தது தண்ணிக்குள்ளே போட்ட உடனே திரும்ப எல்லாம் இறுகிரும், அதோடைய அந்த மாலிகுல் எல்லாம் அப்படி இணைந்துடும், திரும்ப சூடாக்குவாங்க. இந்த ப்ராசஸ் எதுக்கு தெரியுமா? அதை ஸ்ட்ராங் ஆக்குவதற்கு. இந்த ஹார்டன் ஸ்டீல் அப்படின்னு யூஸ் பண்ணால் அது உடஞ்சே போகாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ மோசேக்கு அரண்மனையின் வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, டபாலில் தூக்கி எங்கே போட்டார்? வனாந்தரத்தில் போட்டார். இப்போ இந்த வனாந்தரத்தில் 3 காரியத்தை நான் யோசித்தேன். என்னவா இருக்குன்னா, ஒன்று தேவனை புரிந்து கொள்ள. ஒருவேளை நம்ம எல்லாருமே எப்படி பழக்கம் தெரியுமா? ஆசீர்வாதமாக எல்லாம் இருக்கும்போது ஆண்டவரை கொஞ்சம் தூரம் வச்சுருப்போம் இல்லை? நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவைன்னு வந்த உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. படிக்கிற பிள்ளைங்க எக்ஸாம் டைம் மட்டும் ஜெபம் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? ஆண்டவரை எப்படியாவது நான் பாஸ் பண்ணிடணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை. அதுபோல் நமக்கு பிரச்சனை வந்தால் ஆண்டவர்கிட்ட போகிறோம். ஆண்டவர் அந்த ட்ரீட்மெண்ட் மோசைக்கு கொடுக்கல, நல்ல வாழ்க்கையை காண்பித்தார். கொண்டு போய் வனாந்தரத்தில் வச்சுட்டு நல்லா யோசிடான்னு விட்டுட்டார். இல்லை, யாரும் கிடையாது, ஜனங்கள் கிடையாது, யாரிடத்துல பேசுவேன்னு தெரியாது. பார்த்தால் தேவனை மட்டுமே கெஞ்சணும். ஆண்டவரை நான் என்ன செய்யணும் ஆண்டவரை, அப்படி ஒரு நிலை கொண்டு வந்தார். இரண்டாவது, ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இந்த மக்களை எங்கே கூட்டு வர போகிறேன், இதே வனாந்தரத்தின் பாதையில் தான் கூட்டு வர போகிறேன். அதற்கு ஒரு லீடருக்கு தான் போகிற பாதை என்னன்னு தெரியணும். இந்த வனாந்தரத்தின் பாதையை நீ கற்றுக்கொள், மற்ற அநேக ஜனங்களை நீ அழைத்து செல்லுவதற்கு அது வசதியாக இருக்கும். ஒருவேளை அப்படி தான் நினச்சிருப்பாரு இல்லை? நீங்கள் அந்த வனாந்தரம், அந்த எருசலேமில் அந்த இதிலிருந்து அந்த ஜோர்டான் இதெல்லாம் தாண்டி மோசே போன வனாந்தரமான பகுதியில் நாங்களும் போனோம், ஒரு சான்ஸ் கிடச்சிது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்பவுமே அந்த மலைகளெல்லாம் அப்படியே தீயெறிஞ்சு கருப்பான மாதிரி கருப்பு மலையாக இருக்கும். ஒரு செடி, ஒரு இலை, ஒன்றுமே பார்க்க முடியாது. ரொம்ப தூரம் தள்ளி ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டரில் எங்கேயாவது கொஞ்சம் பச்சை பசேன்னு இருக்கும். இப்போ வனாந்திரம்னா புரியுதா? நீங்கள் மீட்டிங்கில் இருக்கீங்க, ஒரு 1 ஹவர் மீட்டிங்கு, 1/2 ஹவர் செய்தி கொடுக்குறாங்க, அதுக்குள்ளே நமக்கு தண்ணி தாக வந்துடுது. அது கூட இருக்க முடியாது. செய்தி கேட்குறதுக்குள்ளே தண்ணி தாகத்துக்கு 4 தடவை ஓடுறான் இல்லை, ஓடுறோம் அல்லது ஒரு பாட்டிலை வச்சுக்கிறோம். அவர்கள் வனாந்திரத்தில் அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டான். ஒன்றும் இல்லை, அதுதான் ஆண்டவர் கொண்டு போகிற சில வனாந்தரமான வழி. அநேகருடைய வழிகள் அப்படி இருக்கும். இந்த வனாந்தரத்தை தாண்டும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு தேவன். அவர் பிராமிஸ் பண்ணுகிற தேசம், பிராமிஸ் பண்ணுகிற அழைப்பு எதற்கோ அதற்கு அழகாக கொண்டு போகிறதை பார்க்க முடியும். இப்போ 3வது காரியம், நான் என்று வளர்ந்த ராஜா அரண்மனையில் எல்லாம் இவன் சொன்னா கேட்பாங்க, எல்லாம் தெரியும், வளர்ந்தான். வனாந்தரத்தில் போகும்போது ஒன்றுமே இல்லை பாருங்க, கட்டளையிடவும் முடியாது, ஒன்றுமே இல்லைன்ன பிறகு இப்போ நான் ஒன்றுமில்லை என்று ஆக்குவதற்கு, when we all become zero, God is decided to make you hero. நீங்கள் ஒன்றுமே இல்லை ஜீரோன்னு என்னைக்கு ஒப்பு கொடுக்குறோமா, ஒன்றுமே இல்லைன்னு, நான் என்னுடைய தகுதி இல்லை ஆண்டவரே, நான் அவ்வளோதான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை அடுத்த ஸ்டெப்புக்கு அழகாக தூக்கிட்டு போவார். இப்போ யார் கண்ட்ரோலு? ஏன் கண்ட்ரோல் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ராஜபோக வாழ்க்கை அல்ல. நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியமும் வனாந்திரத்தில் பயன்படுத்த முடியல. ஆண்டவர் இப்போ வேறு மாதிரி என்னை கொண்டு போக விரும்புகிறாரு. அது அவருடைய வழி. அதற்கு ஆயத்தம் 80 வயதிலே இப்போ ரெடியாக இருக்கும்போது ஆண்டவர் இப்போ நீ ஒன்றுமே இல்லைடான்னு சொல்லிட்டு வா, இப்போ தான் உன்னை லீடர் ஆக்க போகிறேன். நிறைய நேரங்களில் லீடர்ன உடனே எனக்கு அது தெரியும், நல்லா பாடுவேன், நல்லா இசை வாசிப்பேன், எனக்கு அவ்வளவு கம்ப்யூட்டர் நாலேஜ், இது எதுவுமே ஆண்டவர் உயர்த்த முடியாது.
எல்லாம் ஜீரோ, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும் போது கர்த்தர் உன்னை பெரிய பெரிய தலைவர்களாக மாற்றுவதற்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். நிறைய பேர் நான் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் யூ ஆர் நாட் ரெடி. யூ ஆர் ஸ்டில் ஹாவ் டு கிவ் அப். கொடுக்கும் போது தான் God will என்ன, when you give up he will make you up. நிறைய காரியங்களை. ரைட். அடுத்தது தேவன் மோசேயோடு முகமுகமாய் பேசுகிறான். இஸ்ரவேலை அனுபவிக்க ஆண்டவர் சொல்றாரு. நிறைய வசனம் இருக்கு, நான் சொல்ல விரும்பல, டைம் இல்லை. கர்த்தர் சீனா மலையிலே மோசேயோடு பேசுகிறார். அவர் சொன்னாரு, யாத்ராகமம் 33:14 சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். எப்படி பேசுறாரா? ஃப்ரெண்டு மாதிரி. யாருக்கிட்ட ஃப்ரெண்டுகிட்ட பேசுவோம்? எப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா ஃப்ரெண்டுகிட்ட தான் முதல்ல கேட்போம், இல்லை இது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. மோசேக்கு என்ன பழக்கத்தை கொண்டு விட்டாரு? கடவுள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு யாரு? ஆண்டவர் தான். அந்த ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஆண்டவர் தெளிவாய் நடத்துகிறதை பார்க்க முடியும். அவன் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல மோசேயோடு, இது யார் பேசினார்னு போட்டிருக்கு? கர்த்தர் மோசேயோடு பேசுறார். ஃப்ரெண்டுகிட்ட பேசுற மாதிரி. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? ஃப்ரெண்டுக்கு எப்பவுமே நம்ம தேவையை நம்ம சொல்றதுக்கு முந்தைய அவனுக்கு தெரியும். தெரியுமா? நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்லா ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க, இப்போ ஆஃபீஸ்லேயே இருப்போம், ஆஃபீஸில் எங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுறவங்க, அப்படி ஒரு பார்வை அப்படி பார்த்த உடனே தெரியும் நம்ம எதுக்கு பார்க்குறோன்னு. அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்? தே நோ த நீட், தே ஆர் வெரி க்ளோஸ். ஆண்டவர்கிட்ட க்ளோஸ் ஆக ஆக நீ கேட்கவே வேண்டாம், கர்த்தர் அதை அறிவார். ஆமென், ஆமென். ஆண்டவரை நோக்கி பார்த்தா போதும். அவர் சொன்ன கர்த்தர் மோசேயோடு ஒரு நண்பனை போல பேசுகிற தேவன். இல்லை, கர்த்தர் மோசேயோடு பேசினதினாலே அவன் முகம் பிரகாசம் அடைந்தது. 34 யாத்ரா 34:29 சொல்லுது. இவன் பேசுறது அவன் முகம் பிரகாசம் அடைதான். மேக்னெட், ஒரு அயன் இருக்குன்னு வைங்களேன், இதை மேக்னெட்டா மாத்துறது எப்படி தெரியுமா? மேக்னெட்டா மாத்துறது எப்படி தெரியுமா? கொண்டு போய் அயனை கொண்டு போய் மேக்னெட்டோட வச்சா போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். கூடையே இருந்தா அதுவும் மேக்னெட்டா மாறிடும். நீ யார் கூட இருக்கிறியோ அவரை போல மாறுவோம். யார் கூட அதிக நேரம் செலவிடுறோமோ அவர்களை போல மாறுவோம். நானும் என் மனைவி திருமணம் ஆன புதுசில் ஒரு ஸ்டடி பண்ணோம். என்ன தெரியுமா? இந்த திருமணம் ஆன பிறகு அநேகருடைய முகம் அல்லது அவருடைய ஜாட, கணவன் மனைவி அப்படி ஒன்று போல மாறுற மாதிரி ஒரு ஸ்டடி. நிறைய அது நடக்குது. எத்தனை பேர் அதை நினைச்சிருக்கீங்க? எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்க? ஹல்லேலூயா. நிறைய இருக்கீங்க. இல்லை, கணவர் மனைவி இணைந்து இருக்க இருக்க ஒன்று போல முகம் மாறுது. இல்லை, அப்படித்தானே? அப்ப ஆண்டவரோட இருக்க இருக்க நம்முடைய முகம் மாறுகிறது. ஆண்டவரை போல அந்த பிரகாசம் வருகிறது. ஆண்டவர் ஒருத்தர் நம்மளை பார்த்த உடனே என்ன தெரியும்? இது யாருன்னு சொல்லணும்? இன்னார் மனைவி, இன்னார் பிள்ளை இல்ல, ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய முகம் அப்படி மாறுகிற ஒரு சூழ்நிலை. நான் ஆண்டவரோடு நேரம் செலவிட இல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை மட்டும் அவன் சார்ந்திருக்கிறான். வேற யார் சொல்றதையும் கேட்கறது இல்லை. நேரா தனியா போறான். எல்லாரையும் கீழே விட்டுட்டு போயிடுறாரு. மலையில போய் அங்க உட்கார்ந்து, ஆண்டவரே இப்ப பேசுங்க, நீ சொல்லுங்க ஆண்டவரே, என்னெல்லாம் சொல்லணும், என்னெல்லாம் செய்யணும், எல்லாவற்றையும் கேட்டு அதை பாஸ் ஆன் பண்ணுகிறவனாய் இருந்தான். ஒரு நல்ல தலைவர் திட்டங்களை வகுக்கிறவன் அல்ல, திட்டங்களை கேட்கிறவனும் அல்ல, அதை செயல்பாட்டிலே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வருகிறவன் தான் சிறந்த தலைவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நீங்க இருக்கிற ஸ்கூல்ல ஏன் நீ ஒரு சண்டே ஒரு பிரேயர் குரூப் ஆரம்பிக்க கூடாதுன்னு பேசுவார். இது என்னது? திட்டத்தை அறிந்து கொள்றது. இப்ப இதை எல்லாத்தையும் போய் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, ஒரு சண்டே இது பிரேயர் குரூப் ஆரம்பிக்க சொன்னாரு அப்படின்னு சொன்னா முடிஞ்சிருமா? முடியாது. என்னைக்கு செயல்படுத்த ஆரம்பிக்கிறோமோ, என்னைக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ, என்னைக்கு அதை கொண்டு வரோமோ, அப்போ தேவன் கொடுத்த திட்டத்தை
செயல்படுத்துவதற்கு நாம் ஆயத்தமான தலைவர்களாக மாறிவிடுகிறோம். நான் படித்தது ஒரு இந்து கல்லூரி. நான் படித்த கல்லூரியில் ஒரு கிறிஸ்டியன் கூட கிடையாது, பேரே கிடையாது. ஆவலாக போய் பார்ப்பேன். இந்த பேர் லிஸ்ட் போட்ட உடனே அந்த லிஸ்ட்டில் ஏதாவது கிறிஸ்தவ பேர் இருக்கான்னு மருந்துக்கு கூட கிடைக்காது. ஒரே ஒரு பேர் டேனியல், என் பேர் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசுவார். நான் படித்த அந்த கல்லூரியில் நான் போய் ஒரு இந்து கல்லூரியில் சேர்ந்தது, அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுது, அது ஆண்டவருடைய திட்டம். ஏன்னா ஃபேமிலியில் எல்லாம் அமெரிக்கன் காலேஜு, கிறிஸ்டியன் காலேஜில் படித்தாங்க. எனக்கு அங்கே அப்ளிகேஷனை வாங்காமல் விட்டுட்டாங்க. ஒருத்தர் தாத்தா கொண்டு போய் இந்த கல்லூரியில் சேர்க்கும் போது ஒரு இந்து கல்லூரியா அப்படின்னு யோசித்தேன். போன உடனே ஒரு வீணை வாசிப்பார், இது ஃப்ளூட் வாசிப்பார், கண்ணன் இல்லையா, கண்ணன் தானே, கரெக்ட் தானே, அவர் சிலதாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் வைத்திருந்த திட்டம் ரொம்ப வித்தியாசமானது. நான் அங்கே போனால் ஒவ்வொரு நாளும் நைட்டு ப்ரேயருக்கு 22 பேர்லேருந்து 25 பேர் வருவாங்க. ஹல்லேலூயா. அத்தனையும் ஆண்டவரை அறியாதவர்கள். ஆனால் நம்ம கிறிஸ்தவ கல்லூரியில் படித்தா கூட அத்தனை பேர் டெய்லி ப்ரேயருக்கு வந்திருப்பானான்னு தெரியாது. காலையில் 5 மணிக்கு தட்டி வந்து எழுப்புவான். யார் தெரியுமா? அந்த இந்து பிள்ளைங்க என் கூட படுத்திருக்கவங்க. we go and pray early morning. ஆண்டவர் அழகாய் அதை நடத்துவதற்கு கல்லூரியில் இருந்த நாட்கள் முழுவதும் அப்படி இருக்க கிருபை செய்தார். அதில் ஒரு தம்பி நான் போய் கூப்பிட்றதுனால ஓடி ஒளிவான். ரொம்ப நாள் கழித்து எங்கள் ஃபேமிலி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. என் கசின் சிஸ்டர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. பார்த்து எங்கே இருக்கிறீங்க? சிபிஎம் சர்ச்சில் இருக்கிறோம். என்ன பண்ணுறீங்க? காலையில் 6 மணிக்கு போனால் நைட்டு 9 மணி வரைக்கும் சர்ச்சிலே இருக்கிற ஒரு மகனாய் மாற்றப்பட்டவன். அவர் பார்த்தோன்னே சொன்னார், இந்த அண்ணன் தான் எங்களெல்லாம் மாற்றினார். இந்த அண்ணனை கண்டு ஓடுவேன், ஒளிவேன். ஆனால் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அன்னைக்கு மாற்றப்பட்டார். இன்னொரு என்னுடைய கிளாஸ்மேட்டு பயங்கர டஃப், எனக்கு ஆப்போசிட்டாகவே வேலை செய்வான். ஒரு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு நாள் சொன்னா கால் பண்ணி, டேனி யூ நோ ஒன் திங், உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இப்போ சுவிசேஷகராக இருக்கிறேன். ஐ காட் ஷாக்ட். என்னடா அப்படின்னு கேட்டால் சொல்கிறா, ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, நான் அந்த இயேசுவானவர் என்னோட முகமுகமாய் பேசினார். இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிற இதே கோயம்புத்தூர் பட்டணத்தில் இன்றைக்கி he become a pastor, ரெவரண்ட் பாஸ்டர் காந்தி அப்படின்னு இருக்கிறாரு. ஒரு பெரிய ஏஜ் சர்ச்சில் இருக்கிறாரு. என் கூட கிளாஸ்மேட்டு, ரூம் மீட்டு எல்லாம். ஆண்டவர் நம்மை ஒரு இடத்துல வைக்கிறார் என்று சொன்னால் ஒரு பெரிய திட்டம் வைத்திருப்பார். அதை செயல்படுத்துவதற்கு நீங்களும் நானும் அவரிடத்திலே முகமுகமாய் பேசுவது மட்டும் அல்ல, ஆண்டவர் சொல்லுவதை கேட்டு செயல்படுத்துவதற்கு உடனே நாம் தயாராகும் பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை நம்மை கொண்டு செய்கிறவராய் இருக்கிறார். அதை அப்படியே மோசே செயல்படுத்துவதை பார்க்க முடியும். இல்லை, 5 லட்சம் புருஷர்களை வழி நடத்துகிறார். நான் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியணும், பைபாஸ் பண்ணி போகிறேன். இல்லை சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும். 40 வருஷம் ஆயிரும். அடுத்த 40 வருஷம் ஆண்டவர் அழகாய் வழி நடத்துகிறார். மோசையை கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த வழி நடத்துதல் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. என்ன வித்தியாசம்? 5 லட்சம் புருஷர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அது கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 30 லட்சம் ஜனங்கள் இருப்பார்கள் என்று சொல்லி. அன்றைக்கெல்லாம் சின்ன சின்ன ஃபேமிலியெல்லாம் இல்லை, நாம் இருவர் நமக்கு ஒருவர்லாம் இல்லை. இல்லை, அன்றைக்கி நிறையா பிள்ளைங்க. நீ எத்தனை பிள்ளை வச்சுருந்தாலும் அதுதான் ஆசீர்வாதம். அவர்கள் சந்ததி சந்ததியாய் அப்படி கடந்து சென்றார்கள். அவர்களுடைய ஆடு மாடு எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி அவர்கள் போன அந்த கிறிஸ்துவுக்கு முன்னால் 1446 ஆண்டில் இது எல்லாமே நடந்த உண்மையான கதைகள். ஏதோ கதை இல்லை, இல்லை, உண்மையான நடந்த விஷயங்கள். அவர்கள் 750 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அவர்கள் 47 நாள் பிரயாணம், இப்படி தான் அவங்க பிளான் வந்திருக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அதனுடைய ஆனால் 25வது நாளில் 490 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறாங்க. எவ்வளோ தூரம்? 490. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நிறைய நேரத்தில் ஆண்டவர் செங்கடலை பிளந்தார்னு உடனே நம்ம இமேஜினேஷன் எப்படி தெரியுமா, ஏதோ இந்த ஒரு 10 அடி திறந்தாருன்ற மாதிரி இல்லைங்க. அதை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவு ஒரு அதிசயம்.
அற்புதமாய் நடத்தியிருக்கிறார். இந்த எகிப்திலிருந்து வரும்போது 450 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்துட்டாங்க. அதுக்கு பிறகுதான் பிடிக்கிறாங்க. யாரு? அவன் சேனை, பின்னால ராஜாவினுடைய சேனையும் பார்வோனுடைய சேனையும் எல்லாம் வராங்க. அவங்களுக்கு 15 கிலோமீட்டர் இருக்குதான். அந்த டிஸ்டன்ஸில் இருக்கும் போது தான் இப்போ எங்கே போகன்னு தெரியாமல் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கோலை அடி இல்லை, கையை நீட்டு இல்லை. அங்கே நீட்டுன்னு சொன்னபோது அவன் அதை என்னது கடலை பிளந்து போடுகிறான். அந்த வசனம் சொல்லுது, யாத்ராகமம் 14வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போதெல்லாம் கேட்டார். அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்குல்ல. ஆண்டவரை எப்பெல்லாம் கூப்பிட்டாங்களோ ஆண்டவர் உடனே கேட்கிறார். இப்போ ஏன் தெரியுமா? 9-10 பார்த்தீங்கன்னா பின்னால ரதம் நிற்குது, பின்னால பெரிய சேனை நிற்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை எதை பிளந்துருவோன்னு சொல்லுவோம். டேய், இந்த மரம் கிடக்குது, அதை பிளந்து போடு, மண்டையை பிளந்துருவோங்கிறாங்க. பின்னால் ஒருத்தர் அப்படிதானே? நம்ம ரொம்ப வித்தியாசமாக யோசிக்கிறோம். எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த பெரிய கோடாரியை கொண்டு போய் விறகெல்லாம் பிளந்து போடுறான்னு சொல்லுவாங்க எங்கள் எஸ்டேட்லலாம். ஸ்ட்ராங்காக இருக்கதை பிளந்து முடியும். தண்ணி டம்ளரை பழக்க முடியுமாங்க? தண்ணியை பழக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை பிளந்து போடுன்றாரு. இதை நான் படிக்கணும்னு சொல்லி அது ஒரு அழகான புஸ்தகம். அந்த அவருடைய த ட்ராவல் ஆஃப் மோசஸுடைய இது இருக்குது, ஒரு அழகான புஸ்தகம். அதை வாத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம அப்படியே ஒரு மிராக்கிள் லைஃபுக்குள்ளே கூட்டு போகிற மாதிரி இருக்கும். அது சொன்னாங்க, செங்கடல்ல 5 கிலோமீட்டர் தான் அகலம். நாங்கள் போய் பார்த்தோம். இப்போல்லாம் ரொம்ப சின்னதாக பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த செங்கடல் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அந்த பக்கம் தெரியுது. ஆனால் இவர்கள் போன 30 லட்சம் மக்களும் தங்கள் ஆடு மாடுகள் உடுமைகளோடு அந்த கடல் ஆழம் எவ்வளோ தெரியுமா? 250 மீட்டர் லாங் ஹைட்டு. இது ஒரு 10 அடி 15 11 அடி 12 அடி தான் இருக்கும். அதுபோல அவர்கள் அவ்வளவு உயரமான பாதையில் இவர்கள் வழிவிட்டதுன்னு சொல்றாங்க தெரியுமா? அது என்ன கணக்கு பண்ணியிருக்காங்கன்னா, ஒரே நாளில் கடந்துடுறாங்க, நைட்டு விடியறதுக்குள்ளே கடந்து போயிடுறாங்க அந்த 5 கிலோமீட்டரை. ஆனால் 30 லட்சம் மக்கள் கடக்கணும்னா அது எவ்வளவு அகலம் இருக்கணும்னு ஒரு கால்குலேஷன் சொல்லுது. குறைந்தது 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வைட் அப்படின்னு சொல்லுது. எப்படி? 1 கிலோமீட்டர்னா எவ்வளோன்னு தெரியல. செங்கடலை பிளந்து விடுன்னு சாதாரணமாக நம்ம சொல்லிட்டு போகிறோம். போனவங்க எவ்வளோ பேர்? 30 லட்சம் ஜனங்கள். அவர்கள் வண்டி எல்லாத்தையும் ஓட்டிட்டு போகிறாங்க. இதை மட்டும் சொன்னா இதையே நிறைய நேரம் சொல்லலாம். நிறைய காரியங்கள் இருக்குது. அவர்கள் போகிற வழி வனாந்தரத்தை போல நடந்து போனார்கள்னு சொல்கிறாங்க. அவர்கள் எதுவுமே ஆகலை, வண்டிகள் உருளலை, எல்லாம் அழகாக போகிறாங்க. கடந்து போகிறதற்கு ஆண்டவர் அழகாய் வழிகளை உருவாக்குகிற தேவன். ஆண்டவர் ஒரு வழியில் உங்களை கூட்டிட்டு போனார்னா சின்ன வழியெல்லாம் இல்லை, நீ எவ்வளவு தேவையோ அவ்வளவு அகலமான வழியை உருவாக்குகிற தேவன். ஆமென். நாம நினைச்சிட்டு இருப்போம் வழியே இல்லை அப்படின்றவனுக்கு எவ்வளவு அகல வழியை உருவாக்குனாரா? 20 கிலோமீட்டர் வைட். அதை பிளந்து போடுன்னு சொன்னாரு. அது அழகாக பிளந்து போட்டது. இதை பற்றி தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கலாம், அவ்வளவு அழகான சப்ஜெக்ட் இருக்கு. ரைட். இப்போ ஆண்டவர் இவ்வளவு அகலமாக பிளந்துட்டு பின்னால் என்ன வருது? பெரிய சேனை வருது. அப்போ ஆண்டவர் திட்டமிடுகிற ஒரு வழியில் அந்த வழி இருக்குன்னா பிரச்சனை உங்களுக்கு எனக்கு தெரியாது, என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு. 490 கிலோமீட்டர் பின்னால் விரட்டிட்டு வரான். ஆனால் இவனை அழிக்கிறதுக்கு இவங்கிட்ட படையெல்லாம் கிடையாது. இந்த சேனையை ஒரேடியாக அழிக்கணும்னா ஒரே வழி, உள்ளே கூப்பிட்டு அமுக்கிடுறது. அதுதான் முடிச்சிட்டார். அதுக்கு பிறகு அவர்களை ஒருபோதும் காணவில்லை. ஆமென்.
ஆண்டவர் நம்மை வழி நடத்த சித்தம் கொண்டால், ஒரு வழியை திறப்பார் என்று சொன்னால், வருகிற விரோதிகள் உண்டு, எதிராக வருகிறவர்கள் உண்டு, சேனையை போல வரலாம். இன்னைக்கு தேசத்துல நமக்கு எதிர்ப்பால அத்தனை அரசாங்கம் வந்தாலும் என் தேவன் உருவாக்குகிற வழி வித்தியாசமான வழி, அதை ஒருவனாலும் அடைக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படி திறக்கிற அந்த வழியில எதெல்லாம் அடைக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அதை அங்கே அடைத்து போடுவார். நமக்கு பிரச்சனை இல்லாத வழியை உருவாக்குகிற ஒரு தேவன். மதிலாய் நின்றது என்னது? தண்ணி ரெண்டு பக்கமும் மதிலா நின்றுச்சான். நீங்க போற வழியில உங்களை ஸ்ட்ராங்கா ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சார்னா தண்ணியை கூட மதிலாய் மாற்றக்கூடிய ஒரு தேவன். ஆமென். ஆண்டவர் நமக்கு அவ்வளவு ப்ரொடெக்ஷன் கொடுத்து அழகாய் கூட்டி செல்லுகிற ஒரு தேவன். அவர் அப்படி கொண்டு போகும்போது எதெல்லாம் வேண்டாமோ எல்லாத்தையும் காலி பண்ணி போட்டார். இல்லை அப்படியானால் சீனாய் மலைக்கிலிருந்து கானானுக்கு நேராக இப்போ போகிறாங்க. அங்கே போகும்போது எத்திரோன்னு அவங்க மாமனாரை பார்க்குறாரு. நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டு வரேன். அவர் வந்து பார்க்குறாரு, மோசே எல்லாருக்கும் என்ன செய்கிறாரு? பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறார். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம். எத்திரோ சொல்கிறாரு, நோ திஸ் இஸ் நாட் ரைட், இப்படி செய்யாத, தலைவர்களை உருவாக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போ தான் நம்ம சப்ஜெக்டுக்கே வரோம், இனிதான் செய்தியே. ரைட். எத்திரோ ஒரு அழகாக சொல்லி கொடுத்த ஒரு காரியம், ரெண்டு காரியம் சொல்லி கொடுத்தார். ஒன்று, நீ என்ன செய், உப தலைவர்களை ஏற்படுத்து, இந்த தலைவர்கள் அதை பார்த்து கொள்ளட்டும், நீ எல்லாத்தையும் செய்யாத. தலைவராக இருக்கிறவர்கள் நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று, நான் தான் இதுக்கு தலைவர் அப்படி நின்னீங்கன்னா சோலி முடிஞ்சு. ஆண்டவர் தான் தலைவர். அவர்கள் என்னை இந்த இடத்துல பயன்படுத்துகிறாருன்னு நினைக்கும் போது ஆண்டவர் நம்மை அழகாக வழி நடத்துவார். எத்திரோக்களை அனுப்புவார், எத்திரோக்கள் நம்மை வழி நடத்துவார்கள். மோசே அதற்கு கீழ்ப்படிந்தான். நான் தலைவர், யார் சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அந்த தலைவரையும் தூக்கி எறிகிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும் அவருக்கு. சவுல் அப்படி தான் இருந்தான் இல்லை? அவனை ஆண்டவர் தூக்கி எறிஞ்சிட்டு தாவீதை உருவாக்கினதை போல இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுன்னா, யார் நமக்கு சொல்லி கொடுத்தாலும் தலைவர்களாக இருந்தாலும் கீழ்ப்படிய வேண்டும். ரெண்டு காரியம் செய்கிறாரு. உப தலைவர்களை உருவாக்கணும்னு சொன்னாரு. அடுத்த காரியம் என்னது? நீ சொல்லுவதெல்லாம் எழுதி வையின்னு சொன்னார். இன்னைக்கு நீங்களும் நானும் பைபிள் வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மோசே முதல் ஆகமங்கள் அத்தனையும் எழுதினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதை எத்திரோம் அவன் கீழ்ப்படிந்ததுனால வெறும் உப தலைவர்களை மட்டும் உருவாக்கல, வேதத்தை நமக்கு கொடுத்ததற்கு ஒரு காரணம் மோசேயினுடைய கீழ்ப்படிதல். யாருக்கு கீழ்ப்படிஞ்சான்? ஆண்டவருக்கு மட்டும் இல்ல, அடுத்து வந்து சொன்ன தலைவர்கள் யாரெல்லாம் சொல்றாங்களோ நல்ல காரியங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டான். நீங்க தலைவர்களா இருந்தா சின்ன பிள்ளைங்கிட்ட கூட கற்றுக்கொள்ளலாம். நான் ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன். அந்த ஆலயத்தில் ரொம்ப எப்போவுமே நம்ம சீக்கிரம் டைமுக்கு போகிற ஆள். 1/2 hour சீக்கிரம் போயிட்டேன். சர்ச்சில் யாருமே வரல. அதில் உள்ள வெஸ்டியில் போய் உட்காந்துருந்தேன். அப்படியே உட்கார்ந்தா ஒரு 8th standard படிக்கிற ஒரு பையன் வந்தான். அவன் பேர் ஜெய்சன். அந்த தம்பி வந்தவுடனே, என்னப்பா எப்படி இருக்கிற, என்ன பண்ணுறன்னொடனே அவன் என்ன அப்படி பார்த்தான், இப்படி பார்த்தான். ஃபேன் ஓடலை. உடனே டக்குன்னு ஃபேன் போட்டான். நான் உடனே கண்டுகொண்டேன், இவன் நல்ல லீடராக வருவான் அப்படின்னு நினச்சேன். அவன்கிட்ட கேட்டேன், தம்பி நீ பைபிள்லாம் படிப்பியா, ஜெபம் பண்ணுவியா? ஆமாம் அங்கிள், பைபிள் வாசிப்பேன். என்ன எப்பெல்லாம் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா 3 முறை வாசிப்பேன். நான் பைபிள் எத்தனை தடவை, எத்தனை பேர் 3 முறை பைபிள் வாசிக்கிறோம்? 3 முறை ஜெபிக்கிறோம்? சொல்லுங்க பாப்போம். ஐ காட் ரியலி அந்த ஆன்சர், அவன் சொன்ன ஆன்சர்லேருந்து என்னையே நான் சீர்திருத்த நினச்சேன். காலையில் செய்கிறோம், நைட்டு செய்கிறோம், எப்படா 3 தடவை வாசிக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னான், காலையில் எழும்புன உடனே நான் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுவேன், ஸ்கூல்லேருந்து வரல வந்த உடனே வேலை பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தம்பிமார் இருக்கிறாங்க. நீங்க சர்ச்சில் எல்லாரையும் கேட்டு பாருங்க, சின்ன பிள்ளைகளை கேட்டு பாருங்க. ஒரு தலைவர் அவர்களிடத்திலிருந்தும் கற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அந்த தம்பி சொன்னது நான் அதுக்கு பிறகு எல்லா செய்தியிலையும் சொல்லிட்டேன். அந்த தம்பியை இல்லை,
ஒரு அழகான பிள்ளை. இன்னைக்கு ஆண்டவர் யார் மூலம் நம்மகிட்ட பேசுவார்னு தெரியாது. அழகாய் பேசுகிற தேவன் சொல்லிக் கொடுக்கிறார். எத்திரோ மூலம் சொல்லுகிறார், கீழ்ப்படுகிறார். இப்ப மோசே என்ன சொல்றான்னா, ரைட், இந்த கடலை கடந்த போது எல்லாம் கடந்தோன்னு சொல்லி ஒரு தம்பி வந்து ஒரு குழுவில் ஒரு அண்ணன்மாரெலாம் இருந்தாங்க, ஒரு அங்கிள்கிட்டலாம் இருந்தாங்க. அவங்கள்ட்ட சொன்னாராம், எங்கள் தேவன் வல்லமை உள்ள தேவன் அப்படின்னாரா. ஒன்று அவர் சொன்னாராம், ஏய் செங்கடல் பார்த்துருக்கியாடா, செங்கடல் வந்து ஆழமே இல்லாதது, ரொம்ப சின்ன கடல், அதனால அவங்க கடந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாராம். அப்படி சொன்ன உடனே அந்த தம்பி சொன்னானா, அப்படியா அங்கிள், அவ்வளோ சின்ன கடலா, அவ்வளோ எல்லாம் கடந்து போயிடலாமா? இல்லைடா, அது ஒரு முட்டளவு கூட தண்ணி இருக்காதுடா அப்படின்னு அவர் சொன்னாராம். இது சொன்னது கேட்ட உடனே சொன்னால், அப்போ எங்கள் ஆண்டவர் அதை விட பெரிய கடவுள். ஏன்னா எகிப்தியர் சேனைகளையும் அவர்கள் ரதங்களையும் எல்லாத்தையும் முட்டளவு தண்ணியிலேயே அடக்கி போட்டார அப்படின்னு சொன்னாரா. இல்லை, ஆண்டவர் நம்ம எப்படியே பார்க்கிறோமோ அதை காட்டிலும் பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். இன்னைக்கு நீங்க சின்ன வயசுல எப்படியெல்லாம் திங்க் பண்ணி பிள்ளைகளை மாற்றணும்னு நினைச்சாலும் அவர்கள் ஆண்டவர் வல்லமையை உணர்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அடுத்தது இப்ப யோசுவாவை பார்ப்போம்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா ஆரம்பிக்குது? 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசித்தீங்கன்னா, மோசே யோசுவாவுடைய புத்தகத்துல போதும் போதும். கர்த்தர் யாரை நோக்கி பார்க்கிறாரா? இப்ப கரெக்டா சொல்லுங்க, யார் அந்த யோசுவா? மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா. மோசேயின் ஊழியக்காரனை தான் ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே அவனை அப்படித்தான் பார்க்கிறார். யாரு? மோசேயினுடைய ஊழியக்காரனாகிய யோசுவா. அதே இதில் யோசுவானுடைய கடைசி பக்கம் வாங்க, 24வது அதிகாரம் 29வது வசனம். யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுடனாய் மறைத்தான். யாரு? இப்ப இங்க யார் போட்டிருக்கு? கர்த்தருடைய ஊழியக்காரன். இப்ப இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும்தான் நமக்கு தேவை. என்ன தெரியுமா? நம்ம யாரா வேணாலும் இருக்கலாம், எங்க வேணாலும் வேலை செய்யலாம், யாருடைய ஊழியக்காரனாகவும் இருக்கலாம். ஆனால் நான் மரிக்கும் போது கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று பெயர் பெற்றவனாய் மரிக்க ஆண்டவர் அழைக்கிறார். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைக்கிறது, ஆண்டவர் எங்க இருந்தாலும் கூட்டு வந்துடுவார். நீ யாருடைய பிள்ளையா இருக்கலாம், ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் இருக்கலாம், ஆனால் மரிக்கும் போது நீ கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருக்கும்படியாய் கர்த்தர் அழைக்கிறதை பார்க்க முடியும். என்னாகமம் 27:17 திரும்ப வருவோம் மோசேக்கு. மோசே சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்கிறாரு, மோசே கர்த்தரிடம் ஒரு புருஷனை இந்த ஜனங்களுக்கு அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்றாரு. இப்ப ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்ன உடனே என்னாகமம் 27:18 என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் மோசேயை நோக்கி உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. போதும். 3 காரியங்கள். என்ன தெரியுமா? ஒரு தலைவன் உபத்தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது முதல்ல நான் என் கண்ணுக்கு தெரிந்த ஒருவனை எடுக்க கூடாது. ஒரு தலைவன், நான் தான் இப்போ ஒரு ஜெசோடியான் இருக்காரு, அடுத்தது ஒரு ஆளை வைக்கணும்னு சொல்லும் போது ஈ கான் டிசைட். என்ன செய்யணும்? என்ன வசனம் என்ன போட்டிருக்கு? 17 என்ன போட்டிருக்குது? மோசே கர்த்தரிடம் ஒரு புருஷனை இந்த ஜனங்களுக்கு அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும்ன்றான். மோசே தான், இவன் தான் லீடர், இன்னொரு அதிகாரி வேணும்னு சொல்றான். அப்ப எங்க கேட்கிறான்? ஆண்டவரே நீர் ஒரு தலைவரை ஏற்படுத்தும். அப்ப தலைவர் சொல்றாரு, அவனை பார்த்து என்ன சொல்றாரு? மோசேயை நோக்கி அவருடைய சாய்ஸ் எப்படி இருக்கு தெரியுமா? ஆவியை பெற்ற ஒரு புருஷன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த ஆவியை பெற்ற புருஷனாகிய யோசுவாவை தெரிந்து கொண்டு இப்ப என்ன செய்ய சொல்றார் தெரியுமா? நான் அவனை ஆசீர்வதிக்கிறது சொல்லல, நீ உன் கையை வை. யார?
தலைவரை மோசேட்ட சொல்றாரு, உன் தலையை வையே. எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? அதுக்கு அடுத்த லைன் என்ன போட்டிருக்கு? உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னும் நான் தான் எல்லா கனத்தையும் வச்சுக்குவேன்னு அந்த லீடர் சொல்லாத. உன்னை நீ விட்டு கொடுக்க ஆரம்பிச்சேன்னா அந்த தலைவர் தன்னால் அடுத்த தலைவராய் மாறுவார். நம்ம பண்ணுற ஒரு தப்பு என்ன தெரியுமா? எப்போவுமே நமக்கு லீடரை உருவாக்கிட்டு அவங்கள முழுமையாய் செயல்பட விடாமல் சில நேரங்களில் நீ எல்லாம் என்ன கேட்டு தான் செய்யணும். ரைட்? அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு என்னெல்லாம் பொறுப்பு கொடுத்துருக்கணும், என்னெல்லாம் கனம் கொடுத்துருக்கணும், அதிலே கொஞ்சத்தை அவனுக்கு கொடுத்துரு, அவன் அதை செய்யட்டும். இதை தான் ஆண்டவர் விரும்புகிற த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த லைஃப். சீஷன் ஒரு சீஷனை உருவாக்குகிறது. அழகா அவன் கொடுக்கிறான். மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா மோசே சொன்னதை எல்லாம் அப்படியே செய்தான். இந்த இது எப்படி மாறுதீங்க? கர்த்தர் இப்ப சொல்லிட்டாரு, மோசேயுடைய ஊழியக்காரனாகிய யோசுவா யார் சொன்னதெல்லாம் செய்றான்? மோசே சொன்னதை எல்லாம் அப்படியே செய்தான். இப்ப யோசுவாவுடைய ஆரம்பம் எப்படி இருக்கு? மோசே சொல்றதெல்லாம் அப்படியே செய்யறான். அது எப்படி மாறுதுன்னு பாருங்க பின்னால. இல்ல, அடுத்தது எண்ணாகமம் 13வது அதிகாரத்தில் 27 - 33 நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 12 பேரை கானான் தேசத்துக்கு அனுப்புறார். ரைட்? இப்ப வேவு பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, 10 பேர் என்ன சொல்றாங்க? அதற்கு ஆப்போசிட்டா பேசுறாங்க. காலேபும் யோசுவாவும் மட்டும் என்ன சொல்றாங்க? அது என்ன சொல்றாங்க? இல்ல இல்ல இல்ல, கர்த்தரை அவர்கள் முகமுகமாய் முழுவதுமாய் நம்பினபடியால் அவன் என்ன தெரியுமா சொல்றாங்க? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் அவர்களுக்கு பயப்பட தேவையில்லை. அவருடைய பிலீஃப் என்ன தெரியுமா? அவர்கள் ராட்சத மாதிரி இருக்கிறாங்க, பெரிய அமலேக்கியர் பெரிய கூட்டமா இருக்கிறாங்க, இதெல்லாம் பயப்படாத. இவங்க பார்வை இப்ப யார்கிட்ட இருக்கு தெரியுமா? கர்த்தர் மேல இருக்கு. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மோசே சொன்னதை கேட்கிறான், ஆனா அவனுடைய பலன் எங்க இருக்குது? கர்த்தர் மேல இருக்கிறது. அவன் சொல்றான், தெளிவா சொல்றான், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நான் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஆமென். நாம எடுக்கிற அடுத்த லீடர் நம்ம கடவுளா மாத்திரக்கூடாது. கடவுள் ஒருவரே, கர்த்தரை மட்டும் நம்பி இருக்கிற ஒரு உபத்தலைவரை ஏற்படுத்த வேண்டும். அடுத்த சீசனை உருவாக்க வேண்டும். அவன் யாரை பார்ப்பான்? யாரை பார்ப்பான்? கர்த்தரை பார்ப்பான். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். இப்ப மோசே என்னத்தை கண்டு கொண்டாலாம் தெரியுமா? எண்ணாகமம் 14:6 சொல்லுது. 14:6 தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். ரைட்? அதுல ஏதோ வசனம் மாறிட்டு, ஆனா அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதுல பாருங்க, தேவ ஆவி அவனில் இருப்பதை மோசே கண்டான் அப்படின்னு வரும். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? இவன் சொல்றதுல தேவனுடைய ஆவி யார்கிட்ட இப்ப இருக்கு? யோசுவாட்ட இருக்கத யார் கண்டது? மோசே கண்டான்னு சொல்லி இருக்கு. அப்போ மோசே இவனை தெரிந்தெடுக்கிறான், மோசேயின் சொல்வதெல்லாம் இவன் செய்யறான். ஆனா யோசுவா கர்த்தரை நம்பி இருக்கிறான். மோசே கர்த்தர் யோசுவா இடத்துல பார்க்கிறது என்ன தெரியுமா? அவனிடத்துல தேவனுடைய ஆவி இருக்கிறது என்பதை கண்டுகொண்டான். இதுதாங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன். முடிஞ்சு போச்சு. நம்ம அப்படி நம்பும் போது யோசுவா தனக்கு அடுத்த தலைவனாக ஆவதற்கு அத்தனை தகுதியும் அவனிடத்திலே இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவன் கர்த்தரை நம்பி இருந்தான். எண்ணாகமம் 27, 22, 23 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அழகா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வருவார். என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுமா? மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் சபை அனைத்துக்கு முன்பாக நிறுத்தி அவன் மேல் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தார். இப்ப நான் உபத்தலைவரை உருவாக்குறேன்றது நான் மட்டும் நினைச்சிட்டு இருக்க கூடாது. நான் சீசனை உருவாக்குகிறத நான் மட்டும் நினைச்சேன் இவன் என் சீசன் சொல்லி இருக்க கூடாது. எல்லா ஜனங்கள் மத்தியிலே கொண்டு வந்து நிப்பாட்டி
இவன் தான் அடுத்த லீடர், இவன் தான் அடுத்த தலைவர், எல்லாத்தையும் செய்வான் என்று சொன்னபோது அந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? யோசுவாவுடைய புஸ்தகத்திலேயே சொல்லுது, மோசேக்கு கீழ்ப்படிந்தது போல ஜனங்கள் எல்லாம் யோசுவாவுக்கு ஒரு மனதோடு கீழ்ப்படிந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உனக்கு எதிராக ஒருவனும் வருவதில்லை. எல்லாத்தையும் மோசேயை கொண்டு செய்ய நினைத்ததை யோசுவாவை கொண்டு இங்கே ஆண்டவர் முடிக்கிறதை பார்க்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? மோசே யோசுவாவை நோக்கி சொல்றாரு, 17 யாத்ராகமம் 17 அமலேக்கியர் இவர்களுக்கு விரோதமாக வந்துட்டாங்க. அவர் சொல்ல, நீ போய் போர் செய், நான் என்ன செய்வேன்? இங்கே ஆண்டவருக்கு நேராக மலையில் போய் உட்காந்து நான் கையை தூக்கி ஓங்கி பிடிச்சிருப்பேன் கோலை. ஆண்டவர் அந்த கோலை தூக்கி பிடித்திருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவன் பக்கத்தில் ஆரோனும் ஊரும் அவனை இணைந்து நின்று தாங்கி பிடித்தார்களாம். இங்கே கையை அப்படி தூக்கி இருக்கும் போது அவன் அங்கே போர் செஞ்சிட்டு இருக்கிறான். பேட்ரிக் ஜோஷுவான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நல்ல தலைவர். அவர்களோடு 2 இரவு தங்கி இருக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சார். பக்கத்து பெட்டு அப்படியே பக்கத்தில் போட்டு அண்ணன் பக்கத்தில் படுத்துட்டு ஏதோ ஒரு தேவனுடைய மனுஷனுடைய அருகில் இருக்கிறதை போல உணர்வு. அப்போ அண்ணன் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்ம எப்போல்லாம் ஆண்டவரோடு இருக்கிறோமோ யாரும் நமக்கு எதிராக இருக்க முடியாது. ஒன்று. அடுத்தது, அவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அப்படி தான் சொன்னாங்க. நிறையா காரியம் கற்றுக்கொண்ட. ஏன் சொல்கிறேன்னா, அவங்க ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கும்போதும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அவர் சிஷ்ய பிள்ளைகள்லாம் இருக்காங்க. ஆனால் என்ன தெரியுமா செய்வார்? எல்லா நேரமும் ஜெபித்து கொண்டே இருப்பார். ஜெபம் ஜெபம் ஜெபம். ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு என்ன தெரியுமா? பிள்ளைகள் எல்லாம் வேலை செய்ய சொல்லிட்டு ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்து, ஒரு மலையில் போய் உட்கார்ந்து ஜெபிக்கிற தலைவனாக இருப்போம் என்று சொன்னால், ஜெபிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், பின்னாலே இருந்து நீ ஏறெடுக்கிற அத்தனை ஜெபமும், ஆண்டவருக்கு நேராய் நீ உயர்த்தி இருக்கிற கை குறுகி போவதில்லை. ஆண்டவர் வெற்றிகளை கொடுக்கிற ஒரு தேவன். ஜனங்கள் எல்லாரும் எல்லா விதத்திலையும் மேற்கொள்ளுவார்கள், தேசத்தை சுதந்திரிப்பார்கள். அந்த சுதந்திரிக்கிற ஆரம்பிக்கும் போது அவன் சொல்றான், நான் இல்லை, நீ போய் செய். நான் எங்க இருப்பேன்? பர்வதத்தில் போய் நான் ஆண்டவருக்கு நேராய் கைகளை உயர்த்தி கொண்டு இருப்பேன். எப்பெல்லாம் கை உயர்த்தப்படுதோ அப்போ இவங்க மேற்கொண்டார்கள். ரொம்ப அழகாக அதை சொல்கிறாருல்ல. இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா, நமக்கு கீழே உள்ளவங்க வேலை செய்யும் போது அவங்கள தட்டி கொடுக்கறது மட்டும் இல்லை, அவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களெல்லாம் வேலையை ஒப்படைச்சிட்டு, டேய் எல்லாம் முடிச்சிட்டிங்களா, முடிஞ்ச பிறகு கேட்கறது இல்லை, நடக்கும் போதே மனசுக்குள்ள இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம். ஆண்டவரே, இந்த இடம் இந்த இது நடக்கணும், அது நடக்கணும், இவர்கள் சரியாக நடத்தணும், இவர்கள் நடத்தணும். ஆண்டவருக்கு நேராய் உன் துதியை ஏறெடுக்க ஏறெடுக்க ஆண்டவர் அதை அழகாக அழகாக செய்து முடிப்பார். ஆமென். அப்படி செய்கிற ஒரு தேவன். மூன்றாவது, யாத்ராகமம் 24:12-14 கர்த்தர் சீனாய் மலையில் மோசேயிடம் 10 கற்பனைகளை கொடுத்தார். இல்லை, நான் ஷார்ட்டா சொல்றேன். மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே பர்வதத்துக்கு ஏறி போனான். இது என்ன தெரியுமா? ஆண்டவரை சந்திக்க போகும்போது ஆண்டவர் யாரை கூட்டிட்டு போறாரு? யாரை கூட்டிட்டு போறாரு? யோசுவாவை கூட்டிட்டு போயிட்டாரு. நம்ம இந்த ஜெப அனுபவம் தலைவராய் ஜெபிக்கணும்னு சொன்னோம்ல, அதோட இல்லை, நமக்கு கீழே வருகிற அத்தனை பேரும் ஜெப வீரர்களாய் உருவாக்க வேண்டும். அந்த ஆண்டவரை சந்திக்கிற அந்த பர்வதத்திலே ஆண்டவரை சந்திப்பது எப்படி என்பதும், ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வது எப்படி என்பதையும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம் ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிறது நான் மட்டும் இல்லை, நம்மோடு சேர்ந்த அத்தனை தலைவர்களும் இணைந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தது சொல்லுது, மோசே இரவும் பகலும் 40 நாள் மலையிலே இருந்தான். யாத்ரா 32:15-18 வாசித்தீங்கன்னா, கற்பலையுடன் மலையிலே இறங்கினான். அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளில் பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்டதாயும் இருந்தது. அப்போதும் யோசுவா கூட இருந்தான். நீங்க கீழே வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் மோசேக்கு இப்ப கொடுக்கிறார். முதல்ல மோசேயும் தனியாக செய்கிறான். இப்போ ஆண்டவர் மோசேக்கு கற்பனைகளெல்லாம் கொடுக்கும்போது, மலைக்கு ஏறும்போது மற்ற தலைவர்களெல்லாம் கீழே வச்சிருக்கிறான். மோசே அவனோடு கூட கூட்டு செல்கிறான். இல்லை,
என்ன ஒரு அழகான அனுபவம், அற்புதமான அனுபவம். அவனை கூட சேர்த்து அந்த யோசுவாவும் இந்த ப்ராசஸை கற்றுக்கொள்ளணும். என்ன தெரியுமா, அடுத்தது நீ எங்கேருந்து பெற்றனோ என்ன பார்க்கக்கூடாது, ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட நிற்கும் போது ஆண்டவர் உனக்கு தேவைகளை சந்திப்பார் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். 33வது அதிகாரம் யாத்ராமம் 9-11 வாஸ்து பார்த்தீங்கன்னா, மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்க மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலிலே நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவதை போல மோசேயோடு முகமுகமாய் பேசினான். அவன் பாளையத்துக்கு திரும்பினான். யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். ஒரு பணிவிடைக்காரனாய் கூட இருக்கிற தலைவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் தலைவராய் இருந்து செய்கிற காரியத்தை எங்க இருந்து கவனிக்கணும், அவர்களை விட்டு விலகாமல் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தான் என்று சொல்லுகிறது. இல்லை, இன்னும் நிறையா காரியம் சொல்லலாம். சில 2 காரியம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். என்னாகமம் வாசித்தீங்கன்னா, கானான் தேசத்தை உளவு பார்க்க போகும்போது எல்லாம் அந்த மலை நாட்டை பார்த்து பயந்தாங்க இல்லை. ஆனால் அந்த யோசுவாவும் காலேப்பும் அதை இது பண்ணலை. அதுக்கு கர்த்தர் எப்படி அனுபவிக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்னு சொன்னதை 40 வருடம் கழித்து இந்த 2 பேர் மட்டும்தான் எங்கே போகிறாங்க, கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார். ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு திட்டம் ஒரு தலைவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். மோசே உள்ளே போக முடியல. காரணம் என்ன, 2 இடத்துல அவர் கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டார். ஆனாலும் இந்த அருமையான உபத்தலைவனாய் மோசே ஆண்டவருக்கு சீஷனாக இருந்தான். யோசுவா மோசேக்கு சீஷனாக இருந்தான். கர்த்தர் அவனை கொண்டு ஆரம்பித்ததை இந்த யோசேவை கொண்டு அழகாக முடிக்கிறதை பார்க்கிறதை முடியும். யோசுவா அந்த தலைமை பொறுப்பை அழகாக ஏற்றுக்கொள்ளுகிறான். உபாகமம் 34:7 சொல்லுது, மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான். அவன் பலன் குறியவும் இல்லை. இதை யாரு பார்த்துட்டு இருப்பா, யோசுவா. இந்த தலைவனுக்குரிய ஒரு பெரிய பண்பு என்ன தெரியுமா, கண் இருளடையாது, பலன் குண்டே போகாதுங்க. ஆமென், ஆமென். ஆண்டவர் அப்படி தலைவர்களை நமக்கு கொடுப்பார். கொடுக்கிற இந்த தலைவர்களுக்கு கண்கள் இருளடையாது, சரீரத்திலே பலன் குறைவுபடாது. கர்த்தர் கொடுக்கிற பலன் அப்படிப்பட்டதா இருக்கும். அப்படி இருக்கிற தேவன் அந்த மோசேயிடம் இருந்து அப்படி திரும்பி யோசுவாவை பார்த்து அவனை ஆயத்தப்படுத்துகிறார். மோசேயாவது தப்பு செஞ்சான், யோசுவாவிடத்திலே குறையற்ற ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கென்று வாழ்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை சொல்லுகிறது வேதம். 53 ராஜாக்களை எதிர்த்து போரிட்டு அத்தனையிலும் வென்றெடுத்தான் என்று சொன்னார். கர்த்தர் அழகான உபதலைவனாய் சீஷனாய் உருவாக்கி எடுத்ததே காரணம். நீங்கள் தலைவர்களாக இருக்கலாம், எத்தனை உபத்தலைவர்களை ஏற்படுத்துகிறீர்கள், அடுத்த தலைவர்களை ஏற்படுத்துகிறீர்கள். அதற்காகவே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்குகிறவர்களாய் அல்ல, யோசுவாக்களாய். இப்ப அதெல்லாம் ஜெனரேஷன் தாண்டி உங்க பேரை சொல்லிக்கோங்க, தானியேல்களாய் உங்க பேரை சொல்லிக்கோங்க. நீங்கள் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஏற்படுத்தி இருக்கிறாரு. மோசே, யோசுவா, தானியேல், உங்க பேரை சொல்லுங்க சத்தமா, அவங்க பேரை சொல்லுங்க. இன்னைக்கு நான் அடுத்த தலைவரை உருவாக்கணும். ஆண்டவரே, என்னை கொண்டு ஒரு காரியத்தை நீ சித்தம் கொண்டு இருக்கிறீர். ஆண்டவரே, தேசம் முழுவதும் சந்திக்கப்பட வேண்டும். எல்லாம் அப்படியே கண்களை மூடுவோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நாங்கள் தலைவர்களாய் மாறி இருக்கிறோம். தலைவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், நாங்கள் உம்முடைய சீஷர்கள். ஆண்டவரே, வறுமையாய் ஆண்டவரே அடுத்த முறை தலைவர்களை, அடுத்த முறை சீஷர்களை உருவாக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை உருவாக்கும். ஆண்டவரே, குயவனின் கையிலே ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கார். அவர் விரும்புகிற பாத்திரமாய் அழகான பாத்திரமாய் வணைந்து கொள்ள விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் என்னை வணைந்து கொள்ளும் அப்பா. நீர் விரும்புகிற பாத்திரமாய். குயவனே உம் கையில்
களிமண்ணா உடைத்து உருவாக்கு, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில், என் சித்தமல்ல என்னுடைய சித்தமல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் சொல்லுவோம் ஆண்டவரே, ஆண்டவரை நோக்கி பார்த்து பேசுவோம். இந்த அழுகையான மலையில இந்த நேரத்துல ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிற நேரத்துல ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். என்னை படைக்கிறேன் ஆண்டவரே, உம் பாதத்தில் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. ஆண்டவரே, என்னை உருவாக்குமே, நல்ல தலைவனாய் உருவாக்கும் ஆண்டவரே. அநேக தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற உம்முடைய அழைப்பை பெற்றவனாக, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாக, அருமையான ஆண்டவரே, உம்முடைய அழைப்பை சித்தத்தை செய்ய எனக்கு அர்ப்பணிக்கிறேன். உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே.